Electric car segment Indian market world market one of the most hottest and popular and most trendest segment ன்னு பாக்கும்போது அது இந்த electric car segment. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல தான் டெஸ்லா மாதிரி பெரிய ரெவல்யூஷன் நடக்குது. ஒரு சில ஃபேமஸான பிராண்ட் அவங்களோட வண்டிகள் அப்படியே ஈவிக்கு கன்வெர்ட் பண்ற ஒரு சில கன்வர்ட்டேஷனும் நடக்குது. இதுலயும் குறிப்பா இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் கார்ஸ்னு வந்தாலே பொதுவா வருது ஒரு 4 பிராண்ட். ஒன்னு டாடா, இன்னொன்னு எம்ஜி. மீதி எது ரெண்டுனா அதை நீங்களே ஃபில் பண்ணீங்க. இப்போதைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த எம்ஜி. இந்த எம்ஜில என்ன விஷயம், இந்த எம்ஜில ஒரு புது எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த கார் பேரு எம்ஜி கமான் ஈவி. அங்க நம்மளுக்கு எம்ஜின்னு சொன்னாலே ஒரு பிரீமியம், ஒரு லக்ஸூரியஸ், அப்படியே ஒரு மஸ்தான ஒரு ஃபீல் தானே வருது. பட் ஆனால் இந்த காரை முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்ல இறக்கிறதுக்காக சொல்றாங்க. ஈவி வேற அப்படின்னும் போது நிச்சயமா நம்ம எல்லாரும் இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதனால இன்னைக்கு நம்மடியில் இந்த எம்ஜி கமான் ஈவியை பத்தி தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு முன்னாடி சொன்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் விழிப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். சரி, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது ஒரு காம்பேக்ட் டிவி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது பார்க்க என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வரப்போகிற ட்ரெண்டுக்கு இது ஏற்ற ஒரு டிசைன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு இது பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எம்ஜி பெரிய பிராண்டு, அவங்க யோசிச்சு இந்த அளவுக்கு ஒரு டிசைன் இறக்கி இருக்காங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காதுன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. டிசைன் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பேக்ட். ஆமாம், நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த வண்டியோட டிசைனை கொடுத்துருக்காங்க. ஆனால் நிச்சயமாக பிகினர்ஸுக்கு இது நல்லாவே சூட் ஆகுன்னா, இது பிகினர்ஸ் காராக அப்போ நல்ல டேலண்ட்டாக ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த வண்டி செட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் ஒரு விஷயமும் இல்லை. இது டேலண்ட்டாக ஓட்டுறவங்களுமே செட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கான நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. சரி, இதோட பேட்டரி பவர்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு 17.3 கிலோவாட்ஸ்க்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட ஃபுல் சார்ஜிங் டைம் 7 ஹார்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது. ஃபாஸ்ட் சார்ஜர் இப்போதைக்கு கிடையாது, மேபி ஃபியூச்சர்ஸில் அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 7 ஹார்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த வண்டி 230 கிலோமீட்டர் ரேஞ்சின்னு பார்த்தா நான் இந்த வண்டியை சார்ஜ் போட்டேன்னா எங்கள் ஊர் விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு கிட்ட போயிடலாம். அதுலேயும் எப்படி நடுவில் ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுவேன், டீ குடிப்பேன். அதே மாதிரி சமயத்தில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போனால் சென்னை கூட ரீச் பண்ணிடலாம் போலுக்குது. அந்த அளவுக்கான ஒரு ரேஞ்ச் கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குதுன்னும் போது நிச்சயமாகவே பேட்டரி சூப்பர் தான். ஓகே, ரேஞ்செலாம் ஓகே, ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்காக ஒருவேளை வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் கை வச்சுருப்பாங்களோ, வண்டி இன்னமும் இந்த பொருள் காட்சி இது மாதிரி ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இந்த டூரிஸ்ட் வச்சு இழுத்துட்டு போவாங்களே, அது மாதிரி போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியுமே இல்லை. வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லுமே உங்களுக்கு எந்த வித குறையுமே இருக்க போதில்லை. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்க மோட்டரால் 40 PS ஆஃப் பவர்ஸும் 110 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. மேசிவான பவர் ஃபிகர்ஸ். இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு 105 வரைக்கும் போய் நான் பார்த்தேன். பட் ஆனால் இந்த சைஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிளில் நான் 105லாம் போக சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு வச்சுங்க, டாப் ஸ்பீடு வந்து 105 வரைக்கும் போகுது. அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் இது ஒரு ரியல் வீல் டிரைவ். ஆமாம், உங்களுக்கு பின்னாடி வீல் தான் மோட்டர் கனெக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்குமே அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. ஓகே, வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேயுமே இங்கே நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்னு எடுத்த உடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் அந்த ஒரு டிஜிட்டலே கொடுத்துட்றாங்க. அதில் உங்கள் வண்டியோட ஸ்டேட்டஸ்னா, பேட்டரியோட ஸ்டேட்டஸ்னா, வீலில் எவ்வளோ ப்ரெஷர், உங்கள் 4 டயரில் இருக்க 4 வீலில் இருக்க டயர்ஸில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிச்சுக்கலாம். அப்படின்னும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் குறையே இல்லைங்க. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் 5 out of 5ன்ற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிஸ்டம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வண்டி சின்னதாக இருக்கே, நார்மல் காரில் இருக்கிற மாதிரி ஏசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே இதில் உங்களுக்கு ஏசியுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வண்டியோட சீட்டிங் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு 4 சீட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாகவே 4 பேர் தாராளமாகவே உட்காந்துட்டு போகலாம். 5 பேர் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் 4 பேர் ஈஸியாக உட்காந்துட்டு போகலாம். பட் ஆனால் 2 டோர் தான் இருக்கும், 4 டோர்லாம் இருக்காது. அந்த ஃப்ரண்ட் டோரை திறந்துட்டு அந்த முன்னாடி சீட்டை மடக்கிட்டு நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். இது ஓகே தான் என்ன கேட்டால் அந்த காம்பேக்ட் டிசைனுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க போது 4 சீட்டர் கெப்பாசிட்டி நல்ல ஒரு விஷயம். சரி, 4 சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ பூட் ஸ்பேஸ்னு எதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 4 பேர் உட்காரங்கின போது பூட் ஸ்பேஸ் அதில் ரொம்பவே கம்மி தான். பட் 2 பேர் தான் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பின்னாடி சீட்டை மடக்கி இந்த பழைய மாடல் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த
டாட்டா இண்டிகாவில் வந்து இந்த பழைய மாடலில் வந்து நீங்கள் பழைய மாடலில் அது எல்லா மாடலுமே அப்படி தான் இருக்கும். அந்த சீட்டை மடக்கி இப்படி போட்டு நீங்கள் பின்னாடி இடத்த அப்படியே நீங்கள் பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த கார்லையுமே பூட் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது ஸ்பேஸ் விஷயத்தில் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதோட காம்பேக்ட் டிசைனுக்கு அதால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஓகேப்பா, சரி ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு டிசைன், இந்த ஒரு சந்தேகம் ஒரு இது மாதிரி சின்ன டிசைனில் நம்ம நேனோ இருந்துச்சு, அந்த வண்டியில் சேஃப்டி கம்மின்னு தான் அந்த வண்டியை போட்டு ஒடிக்கிட்டாங்க. அப்போ இதுலேயும் சேஃப்டி கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பிரேக்கிங் உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்க போது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக்குன்றதுனால பிரேக்கிங்லாம் உங்களுக்கு எந்த வித குறையுமே இல்லைங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸு ஃப்ரண்ட்டில் வந்து சப்போஸ் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுலேயுமே சர்வைவல் பண்ணுற அளவுக்கான ஒரு திறன் இருக்குதுன்னே வச்சுவோம். பட் ஆனால் எனக்கு இதோட பில் குவாலிட்டி பற்றி பெருசாக தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிராஷ் டெஸ்ட் முடியட்டும், அதுக்கடுத்து நம்ம அதை பற்றி பேசுவோம். சரி ஓகே. அதுக்கடுத்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பவரில் அட்ஜஸ்டபிள் அந்த ஓஆர்எம் மிரர் இருக்குது. அதுக்கடுத்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு அது மாதிரி நிறையவே விஷயங்கள் இருக்குது. ஃபீச்சர்லாம் உங்களுக்கு அல்ல குறையாத லெவலில் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்படே தேவையில்ல, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி ஓகே. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு வெறுமே 815 கேஜி கிட்ட தான் வருது. 815 கேஜி உனக்கு வெறுமேவான்னு கேட்டிங்கன்னா சும்மா சொன்னேன். அதுவுமே ஓரளவுக்கு ஹெவியான வெயிட் தான். சரி ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட வேரியன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பேஸு, பிளேஸு ப்ளஸ் இது மாதிரி ஒரு 3 வேரியண்ட்டு. பேஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட். அதில் வந்து உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் வந்துடும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சு பேட்டரி மாதிரி விஷயங்கள்லாம் இது 3த்துக்குமே ஒன்று தான். சின்ன அந்த ஃபீச்சர்ஸும் அந்த லைட்டு மட்டும்தான் மாறுமே தவிர உங்களுக்கு ரேஞ்செலாம் மாறாது. மற்ற அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு இந்த டாப் மாடலில் வந்து ரிவர்ஸ் கேம் வரும். ஆமாம், நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா அந்த பின்னாடி என்ன இருக்குன்னு அதை ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் காமிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வந்து ரிவர்ஸ் கேம் வராது, பார்க்கிங் சென்சார் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அது சப்போஸ் நீங்கள் இந்த வண்டி எடுக்க போகிறீங்கன்னும் போது அப்போ நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு. இப்போ நம்ம அந்த ப்ரைஸை பார்ப்போம், அதுக்கடுத்து முடிவு பண்ணுங்கள் இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு. ப்ரைஸிங் ஏன் இப்படி சொல்கிற, ஒரு வேளை அதிகமாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. ப்ரைஸை கேளுங்களேன், நீங்களே ஃபீல் பண்ணிங்க. ப்ரைஸை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டி உங்களுக்கு ஷோரூம் பிரைஸ் 7 lakhs கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட். டாப் வேரியன்ட் போறீங்கன்னும் போது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10 lakhs கிட்ட வரும்ன்றது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மொத்தத்தில் நீங்கள் ஒரு 10 lakhs குள்ளேயே நல்ல செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவ் டிசைனோட இருக்கிற ஒரு ஈவி கார் எடுத்துடலாம். இதுலையும் குறிப்பாக இந்த 230 ரேஞ்செலாம் நிச்சயமாக இந்த வண்டியோட டிசைனுக்கு வேற லெவல் ரேஞ்சு தான். இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்லாமல் போயிட்டேன். இந்த வண்டியோட கலர் ஸ்கீம்ஸ். ஆமாங்க, இந்த வண்டியில் ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீம்லாம் இருக்குது. நம்ம எத்தனை பேர் கார் வாங்கிட்டு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டு சுற்றுறோம். பட் ஆனால் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. கம்பெனிலே உங்களுக்கு வேணுன்றபடி ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு சொல்கிறேன், வேறு எதுவும் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. அந்த கலர் ஸ்கீம்ஸு, ஸ்டிக்கர்ஸ் அப்படி இப்படின்னு ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வண்டியை மாற்றிக்கிட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக ஓட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். சரி ஓகே. இப்போ இந்த வண்டியை நம்ம நினச்சா வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு புக்கிங் கூட பண்ண முடியாது. ஏன்னா 15ஆம் தேதி தான் உங்களுக்கு புக்கிங்கே ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. புக்கிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எதை மாதிரி சுச்சுவேஷன் அமைதோன்றபோது ஒரு சில ஷோரூம்ஸில் டெலிவரியே கொடுக்க ஆரம்பிச்சிருன்னு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த வெஹிக்கிளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எம்ஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கூட புக் பண்ணலாம். இல்லை உங்கள் பக்கத்தில் எங்கே எம்ஜி ஷோரூம் இருந்தால் கூட போய் புக் பண்ணி பாருங்கள். ஆக மொத்தத்தில் இந்த கார் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், ஒர்த்து தான். பட்னா காம்படிஷன்ஸை பார்த்துட்டு அது உங்களுக்கு பெட்டரா இது உங்களுக்கு பெட்டரானு யோசிச்சு எடுக்கிறது நல்லது. பட் ஆனால் இதை எடுக்க வேணாம்லாம் சொல்ல, இதுவுமே நல்ல ஒரு சஜஷன். ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க.